ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் தமிழா. இந்த வீடியோவில் தமிழகத்தின் 3 மாவட்டத்திலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன ஜாப், இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி இதெல்லாமே வேரி ஆகுது. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நோட்டிஃபிகேஷன்லையும் எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த போஸ்டிங் இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஆடியோமெட்ரிஷியன், ரேடியோகிராஃபர், ஓடி அசிஸ்டன்ட், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஏஎன்எம், ஜெனட்டிக் கவுன்சிலர், ஆயுஷ் சித்த மருத்துவர், யுனானி டாக்டர், மருத்துவ வழங்குனர், தெரபிட்டிக் அசிஸ்டன்ட், ஆயுஷ் பல்நோக்கு பணியாளர், டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட், புரோகிராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், சீனியர் டியூபர்குலோசிஸ் லேபரட்டரி சூப்பர்வைசர், மெடிக்கல் ஆஃபீஸர், ஐசிடிசி கவுன்சிலர், இந்த மாதிரி 20 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 36 வேக்கன்சி இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. அதே போல் ஏஜ் லிமிட்டும் வேரி ஆகுது. ஆயுஷ் பல்நோக்கு பணியாளர் போஸ்டிங்க்கு நீங்கள் 8 பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த நோட்டிஃபிகேஷனில் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது டிப்ளமோவில் நர்சிங் தெரப்பி, இன்னும் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸு அவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் பேச்சுலர் டிகிரியில் பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பின்ன பேச்சுலர் டிகிரியில் சோசியாலஜி, சைக்காலஜி, சோசியல் சயின்ஸு, சோசியல் ஒர்க்கு, டிப்ளமோவில் ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங், ஆக்சிலரி நர்ஸ் மிட் ஒய்ஃபு, டிப்ளமோவில் 3 மந்த் கோர்ஸான ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 12th நீங்கள் சயின்ஸு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பின்ன பேச்சுலர், மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி இருக்குது. போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி வேரி ஆகுது, ஏஜ் லிமிட்டும் வேரி ஆகுது. நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 21 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்க டாக்குமெண்ட்டை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பின்ன எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. போஸ்டல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல். இந்த அட்ரஸ்க்கு டைரெக்டாகவோ இல்லை போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் என்வைரன்மெண்டல் ஸ்டடீஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் மெம்பர்க்காண்டி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ராஜெக்ட் அசோசியேட், ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ, பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிஏல என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்இ, எம்டெக்கில் என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங், என்வைரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட், அல்லது எம்டெக்கில் என்வைரன்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அல்லது எம்எஸ்சி என்வைரன்மெண்டல் சயின்ஸு, அல்லது பிஹெச்டியில் என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங் அல்லது என்வைரன்மெண்டல் சயின்ஸு முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 3 வேக்கன்சி இருக்குது. போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேரி ஆகுது. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது போஸ்ட் மூலமாகவோ டைரெக்டாகவோ கொண்டு போய் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டல் அட்ரஸ் த ப்ரொஃபஸர் அண்ட் டைரக்டர், சென்டர் ஃபார் த என்வைரன்மெண்டல் ஸ்டடீஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை, 6,25,000. இந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு ஆகஸ்ட் 14 முன்னாடியே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் உங்கள் மெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரு பின்ன போஸ்டல் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. அதில் கேட்டிருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஃபில்அப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வழக்கு பணியாளர், காவலர் பணியாளர், பல்நோக்கு உதவியாளர், இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இது 4 வேக்கன்சி இருக்குது. மல்டி பர்பஸ் போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி 10,000 வரைக்கும் தராங்க. இதுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த போஸ்டிங்க்கும் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பின்ன வந்து சமைக்க தெரிஞ்ச பெண் சமையலரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் இந்த போஸ்டிங்கும் சுழற்சி முறையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வழக்கு பணியாளர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 18,800 வரைக்கும் தராங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்டபிள்யூ அல்லது எம்எஸ்டபிள்யூ அல்லது சைக்காலஜி, அதாவது சமூக பணி மற்றும் உளவியல் பாடப்பிரிவில் இளங்கலை, முதுகலை பட்டம் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பின்ன இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜாப் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காவலர் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி வந்து 12,000 வரைக்கும் தராங்க. நீ 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. பின்ன டிரைவிங் லைசன்ஸும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 21 டேரெக்டாகவும் இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மினிமம் 8th பாஸ் பண்ணவங்கலேருந்து 10th 12th டிப்ளமோ, டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.